ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது எவ்ரி ஒன் எல்ஸ் இஸ் ரிட்டன் எபிசோட் 18 தான். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் எல்லாருமே ஒரு லைக்கை போட்டுருங்க. ஏன்னா அப்போ தான் தொடர்ந்து இதே மாதிரி நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். அதே மாதிரி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம். எப்பிக்கோட ஆரம்பத்திலேயே அந்த எந்த போன அந்த பொண்ணு அவளையும் விட்டு வைக்காம அங்கே போச்சரிங் பண்ணலான்னு போவான்ல அப்படின்ட்டாங்க. எல்லாருமே ஆச்சரியமாகறாங்க. ஏன்னா அந்த பொண்ணோட அந்த உடல் அது தன்னால அப்படியே மறைஞ்சு போகுது. அங்க இப்பதான் நம்ம ரெண்டுக்கும் புரியுது, அது ஒரு பிரேக்கரு. என்னது பிரேக்கரா? அது என்ன கூலான பேரா இருக்கு, எனக்கு தெரியாது இதை பத்திலாம். அதுவா, இது யாருன்னா மாஸ்டரோட மானா ஸ்டோனை யாரு சாப்பிடுறாங்களோ அவங்களதான் பிரேக்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரேக்கர் இறந்து போயிட்டா அவங்களோட உடல் இருக்காது, அப்படியே அது ஆஷஸா போயிடும். அப்பனா இப்போ அந்த ரீப்பரு அது மாஸ்டர் இல்ல. அப்போ ஆமா, நீ சொல்றது கரெக்டு தான். இப்போ அந்த ரீப்பரு இதுக்குள்ள ஒரு இன்டெலிஜென்ட்டான ஒரு ஸ்பீசிஸ் இருந்திருக்கலாம், அதாவது ஒரு எல்ஃப் மாதிரி. நீ சொல்றது எல்லாமே கரெக்டு தான், ஆனா ஒரிஜினலா இது ஒரு ஹியூமன் தானே. நான் இப்பவும் ஆளுக்கு என்ன கவலைனா அங்க போச்சரிங்க பண்ண முடியல, அதனால கொஞ்சம் கஷ்டப்படுறான். ஆனா சைட்ல பார்க்கும்போது இந்த இடத்துல ஒரு மான ஸ்டோன் இருக்கு, மான ஸ்டோன் கூடவே அந்த சைத்தும் இருக்கு. பரவாயில்லப்பா, இது லாபமா தான் போச்சு. அந்த இடத்துல அந்த ஏஞ்சலும் சொல்றா, இப்போ டோர் ஓப்பன் ஆயிடுச்சு, அப்புறம் அவங்களால இந்த இடத்த விட்டு போக முடியும். ஆனா இப்போவும் நம்ம ரெண்டு அப்படியே உத்து பாக்குறான். ஆமா, எதுக்கு அப்படி உத்து பாக்குறேன், என்ன என்னோட தப்பு தான் அப்படின்னு சொல்றியா? இல்ல அப்படியெல்லாம் இல்ல, ரொம்ப கியூட்டா இருக்கியா, அதான் நான் உத்து பாக்குறேன். அதை கேட்டோடனே ஆளு உருகி போயிடறான். இடத்துல இன்னமும் நம்ம ஹீரோ பத்தி தான் அவ யோசிக்கிறான். நம்ம ஹீரோ இந்த உலகத்துல இந்த விஷயத்த ஒண்டி சால்வ் பண்ணல, அதே மாதிரி ஏகப்பட்ட விஷயம் மிஸ்டீரியஸான அட்வான்ஸ் செய்யப்பட்ட டஞ்சனை நிறைய விஷயத்த இதுக்கப்புறமும் சால்வ் பண்ணுவான். ஏன்னா இந்த உலகம் போக போக வித்தியாசமா மாறிக்கினே இருக்கு. அதனால தெரியல இந்த எத்து எப்படி மாறும்னு. எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, கண்டிப்பா நம்ம இல்ஹான், அதாவது நம்ம ஹீரோ, அவனால சால்வ் பண்ண முடியும். ஏன்னா அவன் தான் ஒரு முறையும் எல்லா விஷயத்தையும் அங்க சால்வ் பண்ண இருக்கான். இதுக்கப்புறம் அந்த பையன் தேங்க்ஸ் சொல்றான். அட ஏன் நீ தேங்க்ஸ் சொல்ற, நீ சொன்னா நீ வரலனா என்னோட நிலைமை மோசமாயிருக்கும். அட அப்படியெல்லாம் இல்ல, நீ தான் உண்மையிலேயே எங்களுக்கு நிறையவே ஹெல்ப் பண்ண தெரியுமா. நீ வரலனா அவ்வளவுதான், இந்த டஞ்சன்லயே நாங்க மாட்டி நின்றுப்போம், எங்களால தப்பிக்கவும் முடியாது. அப்படி சொல்றியா? அப்பனா இந்த மாணவியும் இந்த ஸ்டோனியும் நான் வச்சுக்கலாமா? அதுக்கு நம்ம ஆளுக்கு அங்க கொடுக்கணும்னு விருப்பம் இல்ல, இருந்தாலும் அவன் நிறையவே உதவி பண்ணியிருக்கான, அதனால அங்க சொல்றான் சரி நீ வச்சுக்கலாம். அங்க பின்னாடியே நான் சொல்றான், அப்போ இதுதான் விஷயம்னா வேற ஒரு விஷயத்த நான் கேட்கலாமா, உன்னோட நம்பர் எனக்கு கொடு. ஆனா நம்ம ஆளு 1000 இயர்ஸா வர்ஜினா இருக்கால, அப்படி இருக்கும் போது இப்பவும் ஒரு அழகான பொண்ணு நம்பரை கேட்டா கொடுத்துருவானா என்ன? கிடையாது. அதே மாதிரி அங்க ஆகுது, முடியவே முடியாதுன்னு சொல்லிடுறான். நான் எதிர்பார்க்கல, என்ன மாதிரி ஒரு அழகான பொண்ணை திரும்ப அவன் ரிஜெக்ட் பண்ணிட்டான். ஒரு சைடு நம்ம ஆளுக்கு இங்க கொடுக்கணும் அப்படின்னு ஆசைதான். ஏன்னா இந்த பொண்ணு இருக்கால, இவ ஏஞ்சல் மாதிரியே ரொம்ப பிரிட்டியாவும் ரொம்ப அழகாவும் இருக்கா, அதனாலே கொடுக்கலாம். ஆனா இவ ரொம்ப எக்ஸ்ட்ரோவேட்டா இருக்கா. நம்ம ஹீரோக்கு எக்ஸ்ட்ரோவேட்டா இருக்கிற யாரையுமே பிடிக்காது, அதனால தான் ஆளு ரிஜெக்ட் பண்ணிட்டான். சரி உங்களோட பேரு அதையாச்சும் சொல்லுங்களேன். நம்ம ஹீரோ அதையும் முடியாதுன்னு தான் சொல்லுவான். அங்க அவ கியூட்டா கேட்கிறா, ப்ளீஸ் உங்களோட பேரை சொல்லுங்க ப்ளீஸ். கியூட்னஸோட ஒளியும் ரொம்ப அதிகமா இருக்குமா, இதனால நம்ம ஹீரோவால தாங்கிக்க முடியல. அங்க சொல்லிடுறான், என்னோட பேரு இல்ஹான்னு. அட உங்களோட பேரு அது ரொம்ப கூலா இருக்கு தெரியுமா. இதேதான் அந்த பையனும் சொல்றான், ரொம்ப கூலா இருக்குன்னு. ஆனா இன்னமும் அந்த பையனுக்கு புரியாத விஷயம், இவங்க ரெண்டு பேருக்கும் ஏஞ்சலோட ஹெல்ப் கிடைக்குதுல, அதனால ஒரு ஆர்டினரியான பர்சனை கம்பேர் பண்ணா இவங்க அதுக்கும் மேல. அதனாலே இவங்கள மாதிரி பர்சன்ஸை என்னால புரிஞ்சிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். அப்புறம் அந்த போர்ட்டலை விட்டு அவங்க போலான்னு இருக்காங்க. அதுக்குள்ள ஏஞ்சல் அங்க முன்னாடி அந்த ஏஞ்சல் கூட நம்ம ரென்னு அவ அங்க பேசுறான் என்ன விஷயம்னு. அங்க ஏதோ ஒரு விஷயத்த பேசுறாங்க, ஆனா நம்மளுக்கு சொல்லல அது என்ன விஷயம்னு. இந்த இடத்துல அந்த பெரிய ஏஞ்சலும் டைரக்டா நம்ம ஹீரோ கிட்ட தேங்க்ஸ் சொல்லுது. நல்ல வேலை, இந்த மாதிரி ஒரு டேஞ்சரஸான சுச்சுவேஷன்ல ரென்னை எப்படியே காப்பாத்திட்டேன். ஏன்னா அவளோட நிலைமை என்ன ஆயிருக்கும், அதே மாதிரி நான் இதுக்கான ரிவார்டை உனக்கு வேலை முடிச்சக்கு அப்புறம் தரேன். ரிவார்டுன்னு கேட்டோன்னே நம்மளும் ஒத்துக்கிறான், ஏன்னா ரிவார்டுன்னா நம்மளுக்கு தான் அவ்வளவு பிடிக்கும்ல, அதனால அப்புறமா தாங்கன்னு சொல்லிடுறான். அந்த இடத்துல இருக்க அந்த டபுள் டென்ஷனை இன்னமும் 2-3 ஏஞ்சலுங்க அப்படியே சீல் பண்ணுங்க. அங்க அந்த பெரிய ஏஞ்சலும் நம்ம ஹீரோ கிட்ட சொல்லியிருக்கோம், கொஞ்ச நேரத்துக்கு ரென்னு என் கூட வருவா, அதனால கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அவன் கூட வருவா. இதுக்கு நம்ம ஹீரோ ஒத்துக்கிறான். ஆனா இன்னமும் நம்ம ஹீரோக்கு தெரியல இதுக்கப்புறமும் இதே மாதிரி பயங்கரமான டஞ்சன் வருமா. இப்போ அந்த மாஸ்டர் அந்த ரீப்பர் அதுக்குள்ள ஒரு வித்தியாசமான பொண்ணு இருப்பா, அதெல்லாம் யாரு என்ன அதெல்லாம் நம்ம ஹீரோக்கு தெரியல. அதனால ஆளு இன்னமும் வீக்கா தானே இருக்கான், இன்னமும் ஸ்ட்ராங் ஆகலாம் அப்படின்னு டிசைட் பண்றான். எத்த அவங்க சீல் பண்ணிட்டாங்க, இதுக்கப்புறமும் அந்த இடத்துக்கு யாருமே போக முடியாது. அந்த பெரிய ஏஞ்சலும் அங்க சொல்லுது, லைட்டா என்கிட்ட சொன்னா இந்த மாதிரி உன்னை அவ ரொம்ப மிஸ் பண்றாளாம்.
கேட்ட உடனே ஆளுக்கு அவ்வளவு சந்தோஷம். அங்க இன்னமும் நிறைய விஷயத்த கேக்குறான். ரீட்டா இன்னமும் நிறைய விஷயத்த உங்ககிட்ட சொன்னால என்ன பத்தி அதெல்லாம் சொல்லுங்களேன். ஆனா அவங்க அப்புறமா வரேன், நான் 2 அப்புறமா அனுப்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடறாங்க. அதனால ஆளு ரொம்பவும் கஷ்டப்படுறான். ஒருத்தங்களை கஷ்டப்பட்ட இதுவே போதும், அது ஒரு வார்த்தையை சொல்ல இருக்கும் போதே அவங்க போயிடுவாங்களே, அந்த டைம்ல ரொம்ப கஷ்டமா ஃபீல் ஆகும். அதுதான் இப்போ நம்ம ஹீரோக்கு அங்க ஏற்பட்டிருக்கு. சீன்ல நம்ம ரியோனா அந்த பையன் இவங்க 2 பேருமே கார்ல ஏறாங்க. இங்க எம்பரஸ் இருக்கா, அந்த எம்பரஸ் மீரா அவகிட்ட எல்லா விஷயத்தையும் அவங்க சொல்றாங்க. அது சொதப்பிருப்பான் அந்த விஷயம். ஹீரோ ஸ்பியரை வச்சு பயங்கரமா தாக்கியிருப்பான்ல, அந்த விஷயத்தெல்லாம் அவங்க சொல்றாங்க. ஸ்பியரை வச்சு ஒருத்தன் தாக்குனான்னு சொல்லும் போது அந்த இடத்துல ஞாபகம் வருது நம்ம ஹீரோ தான். நான் அவன் தான் இருக்கிறதுலயே ரொம்ப ஸ்ட்ராங் இல்லையா, இடத்துல அதெல்லாம் யோசிக்கிறான். ஆமா உங்களுக்கு அந்த பர்சனை தெரியுமா என்ன? இல்ல, எனக்கு தெரிஞ்ச வேற ஒருத்தனை பத்தி நான் யோசிச்சிருந்தேன். இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ஃபைனலா அங்க வீட்டுக்கு வந்துட்டான். டின்னராண்ட ஏதோ ஒரு விஷயத்த அவங்க அம்மா விட்டு போயிருக்காங்க. டின்னருக்கு நாங்க வேற ஒரு உலகத்துக்கு போயிருக்கோம், அங்க சீ ஃபுட் எல்லாம் நான் கொண்டு வரேன் கூடிய சீக்கிரத்துல, கொஞ்சம் வெயிட் பண்ணு. அட அம்மா வந்து இப்போ வேற ஒரு உலகத்துல ஷாப்பிங்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களா? சரி ஏதோ ஒன்று, இதுக்கப்புறமும் நான் ஸ்ட்ராங் ஆகுறதுக்கு வழியை நான் தேடணும்னு நினைக்கிறேன். இப்போ அவங்களும் நிறையவே முன்னேறாங்க, ஆனால் முடிஞ்சளவுக்கு முன்னேறணும். இதனால ஆளு டைரக்டா அங்க ஒர்க் ஷாப்புக்கு வரான். அங்க மீட் எல்லாம் வெளியில எடுத்து போறான். மீட்டோட எண்ணிக்கையும் ரொம்ப அதிகமாவே இருக்கு. இப்போ ஆளுக்கு என்ன பயம்னா, இந்த மாதிரி இதெல்லாம் கெட்டு போயிடுமா அப்படின்னு ஒரு பயம் தான். அதனால யோசிக்கலாம் என்ன பண்ணுன்னு. அங்க பின்னாடியே அந்த எட்டர்னல் ஃபயர் அது வந்து கொண்டான்னு அப்படியே பார்த்துன்னு இருக்கு. இந்த மீட் வந்து வேணுமா, ஐடியாவா தான் இருக்கு, இந்த வச்சுக்கோ என்ன எல்லாத்தையுமே அதுல போடுறான். அங்க குக்கிங் ப்ராசஸும் ஆரம்பிக்குது. அதனால நம்ம ஹீரோட லெவலும் அதிகமாகுது. இந்த சைடு ஏஞ்சலுக்குன்னு ஒரு கோட்டு மாதிரி ஏதோ ஒரு பெரிய மீட்டிங் போகுது. அந்த இடத்துல ரீப்பருக்குள்ள இந்த எல்ஃப் பொண்ணு அவளை பத்தி தான் அவங்க பேசுறாங்க. அவ வந்து அபார்டன் செய்யப்பட்ட ஏதோ ஒரு உலகத்துல இந்தவன் இன்னொரு வருஷத்துக்கு முன்னாடி பிறந்தால அந்த உலகத்துல ஏதோ ஒரு காரணத்தினால எப்படின்னு தெரியல எத்துல இருக்க அந்த டஞ்சன்ல கனெக்ட் ஆயிருக்க அந்த அபார்டன் வேர்ல்டு அவங்க வந்து தடுக்காம விட்டுருந்தா அது ஒரு மிகப்பெரிய பேரழிவா முடிஞ்சிருக்கும். ஆனா நல்ல வேலை நம்ம ரென்னு அந்த ஏஞ்சலு நம்ம ஹீரோ எப்படியும் அங்க தத்துட்டாங்க. சைடு சில பேருக்கு நம்ம ஹீரோ மேல அங்க டவுட் வருது. இது எல்லாத்துக்கும் பின்னாடி நம்ம ஹீரோவும் ஏதாச்சும் ஒரு முறையில காரணமா இருப்பான் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அதுக்குள்ள ஒரு பர்சனோட குரலை வந்து கேக்குது. இல்ல, அவன் வந்து ஒரு நல்ல பையன், அவனை பத்தி எல்லாமே எனக்கு நல்லாவே தெரியும். யாருன்னு பார்த்தா நம்ம ரீட்டா தான். நான் அவன் கூட 1000 வருஷம் வந்திருக்கேன். அவன் அப்படியெல்லாம் பண்றதுக்கு வாய்ப்பே இல்லை. அவன் ரொம்ப ஸ்ட்ராங்காக நிறையவே அவன் உழைச்சான். அதுக்கப்புறம் அவனோட கடின உழைப்பை போட்டு தான் எவ்வளவு ஸ்ட்ராங் ஆனானே. அங்க ரெண்டும் சொல்றான், நானும் பார்த்தேன், அவன் கூட தான் இருந்தனே, அவன் நிறையவே உழைச்சிருக்கான், அது மூலமா தான் அவன் எவ்வளவு தூரம் ஸ்ட்ராங் ஆனானே. நானும் உங்ககிட்ட நிறைய வாட்டி அந்த விஷயத்த பத்தி ரிப்போர்ட்லாம் பண்ணியிருக்கேன். அதனால அந்த மீட்டிங்ல நம்ம ஹீரோ மேல இந்த டவுட் வந்து அவங்களுக்கு போயிடுது. அங்க இதனால அந்த மீட்டிங்ல ஒரு விஷயத்த அவங்க டிசைட் பண்ணிடுறாங்க. அதே மாதிரி அபேண்டன் செய்யப்பட்ட அந்த உலகம் இது வந்து திரும்பவும் இணைய வாய்ப்பு இருக்கு. அதனால இது ஒரு பிரச்சனையாவும் அமையும். அதனால காட் என்ன டிசைட் பண்ணிருக்காருன்னா, அவங்க வந்து நிறைய ஹியூமன்ஸுக்கு துணையா இருக்கணும், இது மூலமா இந்த உலகம் ஸ்டேபிளாவும் இருக்கும். சில பல ஏஞ்சலுக்கு அங்க வந்து பிடிக்கல, இந்த அளவு ஒத்துக்கிறாங்க. ஏன்னா அப்படி இருந்தா ஒண்டிதான் இது ஸ்டேபிளாவும் இருக்கும்ல. அங்க ரெண்டு நம்ம ரீட்டா இன்னொரு ஒரு ஏஞ்சலு இவங்க 3 பேரை ஒண்டி அங்க தனியா நிக்க சொல்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹில்ஹானுக்கு என்ன ரிவார்டை கொடுக்கலான்னு கேட்க நம்ம ரீட்டா வந்து சொல்றான், எனக்கு நல்லாவே தெரியும் அவன் என்ன கொடுத்தா ரொம்ப ஹாப்பி ஆவான்னு. இதனால அவ வந்து சஜஷனை கொடுக்குறான், நம்ம இதை கொடுக்கலான்னு. அதுக்கு அவங்களும் ஒத்துக்கிறாங்க, இந்த மாதிரி அதுதான் கரெக்டா இருக்கும்னு. ஏன்னா காட் வந்து சொன்னாங்க அவன் ஹாப்பி ஆகிற மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயத்த கொடுக்கணும்னு. அதனால சரி நம்ம அதையே பண்ணலாம். நெக்ஸ்ட் சீன்ல இன்னமும் அவன் ஒர்க் ஷாப்ல ஒர்க்கை செஞ்சுன்னு இருக்கான். அங்க டைமை பார்த்தா அப்படியே 1 மணி ஆயிடுச்சு. அப்பகெல்லாம் ஒர்க் பண்ணதை அவன் மந்தியம் வந்துட்டான். இதுல அவங்க அம்மா வேற சொன்னாங்க, இந்த சீ ஃபுட் எல்லாம் செஞ்சு வச்சிருக்கேன்னு, எல்லாமே நாசமா போயிடுச்சுன்னு ஒரு சைடு பயமா இருக்கு ஆளுக்கு. சரி ஏதோ ஒன்று நம்ம ஒர்க் ஆரம்பிக்க வேண்டியதான். இந்த மாதிரி ராப்பாகலாம் ஒர்க் பண்ணி அவனுடைய அந்த கிளிங் ஷாட் அதை அவன் வேற லெவலுக்கு மாத்திட்டான். இதோட அட்டாக்கிங் பவர், டியூரபிலிட்டி எல்லாத்தையுமே அவன் பல மடங்கு ரொம்ப அதிகமாக்கிட்டான். 2000க்கும் மேல டியூரபிலிட்டி இருக்கு, 40%க்கும் மேல அட்டாக்கிங் பவர் இருக்கு. இது மூலமா அவ்வளவு சீக்கிரத்துல இது உடையாது. லாங் ரேஞ்ச் அட்டாக்கு இது பக்காவான வெப்பனு. ஒன்ஸ் இதனால அட்டாக் செய்யப்பட்ட அவ்வளவுதான், எவனா இருந்தாலும் காலி ஆயிடுவான். சைடு இன்னொரு வெப்பனையும் அவன் யோசிக்கிறான் பண்ணலான்னு. அது ஒரு அம்பு தான். அதுக்கு பின்னாடி ஒரு பிடிக்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். அது மூலமா அந்த வெப்பனுக்கு இன்னமும் பூஸ்ட் கிடைக்கும், ரேஞ்ச் கிடைச்சு டிஸ்ட்ரக்டிவான பவரோடய இருக்கிற ஒரு வெப்பனா அது அமையும். இந்த வெப்பனை உருவாக்குறதுக்கு அங்க பொருள் அவன் தேடுறான். சைட்ல அந்த ரீப்பரோட அந்த துணியும் அந்த சைத்தோ இருக்குமா அவன் உருவாக்கலான்னு பாக்குறான். அந்த சைத்தோட பவரும் அதிகமா தான் இருக்கு, 3000 அட்டாக்கிங் பவரும் டியூரபிலிட்டி கிட்டத்தட்ட 2800 இருக்கு. என்னதான் ஒரு நல்ல வெப்பனா இருந்தாலும் நம்ம ஆளுக்கு இது வந்து சரியா பல்ல. ஏன்னா அவனோட ப்ரொஃபஷனே அங்க ஸ்பியர் மேன் தானே. அதனால இதை ஒரு ஸ்பியரா மாத்தலான்னு அவன் டிசைட் பண்றான். இதை எட்டர்னல் ஃபயருக்குள்ள போட்டா அது அங்க எரிக்கலாம். ஆமா என்ன ஆச்சு, அதனால இதை எரிக்க முடியாதா? எட்டர்னல் ஃபயராலேயே எரிக்க முடியாதுன்னா அப்போ இது வேஸ்ட் தானே எட்டர்னல் ஃபயர். இதை கேட்டோன்னே அது கோவம் ஆகுது. அந்த இடத்துல ஃபயரை இன்னமும் அதிகமாக்குது. அப்படிதான் எட்டர்னல் ஃபயர் உன்னால முடியும், அதே மாதிரி நீ பண்ணு. அதே மாதிரி அது எரிக்குது. நம்ம ஹீரோ பின்னாடி ஏதோ ஒரு கருப்பான உருவம் ஆகுது.
அதுலயே ஆளுக்கு புரியுது இது அதே ரீப்பர் தானே. விஷயம் தப்பா போறதுக்குள்ள ஏதாச்சும் அவன் பண்ணலான்னு பாக்குறான். ஆனா அதுக்குள்ள அந்த உருவம் அது தன்னால அந்த ஸ்டோனுக்குள்ள போயிடுது. ஆமா இங்க என்னதான் ஆச்சு எனக்கு ஒண்ணுமே புரியல. சடனா அது வந்தது அப்படியே ஓடி போயிடுச்சு. ஆனா ஏதோ ஒண்ணு இதனால என்னோட சைத்து அது மெல்ட் ஆயிடுச்சு. அந்த இடத்துல இது அவன் ரொம்ப ஆர்வமா பண்ணிருக்கான். அங்க பின்னாடியே நம்ம ரீட்டாவும் ரென்னும் வந்திருக்காங்க. இன்னும் அவனை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவன் இப்பவும் மாறல, பழையபடி ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங்கா அதே மாதிரி தான் இருக்கான். அவனை நினைச்சா எனக்கு இன்னமும் தான் பெருமையா இருக்கு. அந்த இடத்துல அந்த சைத்தை வச்சு ஒரு பயங்கரமான ஸ்பியரா உருவாக்கிட்டான். பவர் லெவல்லாம் சும்மா வேற லெவல்ல இருக்கு. இது இன்னமும் கம்ப்ளீட் ஆகல, ஏதோ ஒண்ணு மிஸ்ஸிங்கா இருக்கு. அதனால என்ன இதுல ஆட் பண்ணலாம் அப்படின்னு அவன் யோசிக்கிறான். அங்க ரென்னும் வர என்ன பார்த்தோன்னே அவனுக்கு இது கனவா நினைவான்னு தெரியல. நான் திரும்ப வந்துட்டேன் கேட்கும் போது நம்ம ஹீரோக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்படியே ரென்னை கட்டி போச்சுக்கிறான். அங்க ரென்னுக்கும் அவ்வளவு சந்தோஷம். ரென்னு நீ உண்மையிலேயே நல்ல வேலையை பண்ணியிருக்க. ஆமா நானும் இங்க வந்துட்டேன். சரி ஏதோ ஒன்று இதனால என்னோட பேர்டன் தான் டபுள் ஆயிடுச்சுன்னு அப்படின்னு அவன் விளையாட்டுத்தனமா சொல்லுவானா. அதனால அவன் ரொம்ப கோச்சிக்கிறா. அங்க ரென்னு சொல்றான் என்ன ஆச்சுன்னா இந்த உலகத்துல இப்போ அப்நார்மலா நிறைய விஷயம் ஏற்படுது. கூட ரீசெண்டா நீ பார்த்திருப்ப அந்த விஷயம். அதனால திரும்ப அந்த விஷயம் நடக்கிறதுக்கு நிறையவே பாசிபிலிட்டி இருக்கு. நான் இப்படி சொன்னாலும் நம்ம ரீட்டாவோட முகம் அங்க ஒரு மாதிரி தான் இருக்கும். இந்த ஹீரோக்கும் புரியுது. அப்போனா ஹெவனுக்கே இந்த விஷயம் தெரியலையா? ஆமா அதேதான். அதுக்காக தான் நிறையவே ஏஞ்சல்ஸ் அவங்க அனுப்பியிருக்காங்க இந்த மாதிரி இதை சால்வ் பண்ணணும்னு. அதே மாதிரி நீ வேற என்னோட உயிரை காப்பாத்தினியா, அதுக்காக அவங்க ரிவார்டையும் தர சொன்னாங்க. நீ இந்த நாள் தான் இந்த உலகத்துல ஏகப்பட்ட சேஞ்ச் ஏற்பட்டிருக்கு. அப்போனா ரிவார்டா எனக்கு ஏகப்பட்ட விஷயத்த நீங்க தர போறீங்களா? எனக்கு ரிவார்டா என்ன வேணும்னா இந்த பேக்ல இருக்க அந்த மீட்டு அது எல்லாமே அழுகி போக கூடாது. இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயத்த நீங்க தாங்க. இந்த இல்ஹான் இப்படி சொன்னோன்னே விஷயம் ரொம்ப சீரியஸ் நாங்க புரியுது. அதெல்லாம் நம்ம ஹீரோ கேட்டனால அதை அவ பண்ணிடுறான். இதை கேட்காம இன்னமும் ஏகப்பட்ட விஷயத்த கேட்டிருக்கலாம். ஆனா நீ இதை தான் கேட்டிருக்க. இதை அவ பண்ணனால நம்ம ஹீரோக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அங்க ரென்னு சொல்றா ஹே ரீட்டா இப்போ உன்னோட டர்ன். அங்க ரீட்டாவும் கிட்ட வந்துக்குன்னே சொல்றா இல்ஹான். அங்க ரீட்டா கிட்ட வரும்போது நம்ம ஹீரோவா அங்க தப்பா யோசிக்கிறான். போனா ரீட்டா ரிவார்டுன்னு பேர்ல வேற ஒரு விஷயத்த பண்ண போறாளோ அதுவாதான் இருக்குமோ. என்ன இல்ஹான் நீ ரெடியா இருக்கியா? ரெடியா இருக்குண்ணா. அப்புறம் என்ன இல்ஹான் உன்னோட சப்கிளாஸ் விண்டோவை ஓபன் பண்ணு. கேட்டவனே ஆளு உறைஞ்சு போயிடறான். அங்க ரென்னும் பின்னாடியே சொல்றான் அம்மா என்னடா ஆச்சு நீ வேற ஏதோ யோசிச்ச மாதிரில தெரிஞ்சது. எனக்கு நல்லாவே புரியுது. அவ என்னோட ரியாக்ஷனை பயங்கரமா என்ஜாய் பண்ணிருக்கான்னு. விண்டோரை அவன் ஓபன் பண்றான். அதுல ஒரு புது விஷயம் அப்பியர் இருக்கு. ஏஞ்சல்ஸோடைய பார்ட்னர்னு. இதை பத்தி அவ எக்ஸ்பிளைன் பண்றா. ஏன்னா இப்போ பூமியோட நிலைமை மோசமா இருக்குல்ல. வேடன் உலகமோ இந்த உலகமோ கொஞ்சம் கொஞ்சமா மோஜ் ஆகுது. அப்படி நந்தா ஏகப்பட்ட பிரச்சனை இதுக்கப்புறமும் அப்பியர் ஆகும். அதனாலதான் ஹெவன்ஸ் இதை குறைக்கணும்னு சொல்லி நம்மள பார்ட்னர்ஷிப்பா போட சொல்றாங்க. ரீட்டாவும் சொல்றா ஹே ஹில்ஹான் உனக்கு புரியுதா? நீ நான் ரென்னு 3 பேருமே ஒன்னா இருக்க போறோம். ஆனா இதை கேட்கிற நம்ம ஹீரோ சொல்றான் என்னது இது எனக்கு முக்கியமா அவசியமான்னு கேட்டா கிடையாது. இதை கேட்கிற அவங்க 2 பேருமே பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. என்னது உனக்கு வேணாவா? எதுக்கு? அதான் நான் ஆல்ரெடி யோசிச்சேன். ஏன்னா சண்டைன்னு வந்துட்டான் என்னால பெருசா எதுவுமே அந்த ஃபீல்டுல பண்ண முடியல. அங்க ரீட்டாவும் சொல்றான் அடி நான் கூட வாடா உனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்க மாட்டேன் யோசி. அவங்க இப்படி முகத்தை வச்சுப்பாங்களா? இதை பாக்குற நம்ம ஹீரோக்கு சிரிப்பா பயங்கரமா சிரிக்கிறான். நான் சும்மா தான் சொன்னேன் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. உங்களோட ரியாக்ஷனை பார்க்கணும்னு சொல்லி தான் நான் இப்படி பண்ணேன். கேட்கிற நம்ம ரீட்டாக்கு பயங்கர கடுப்பாகுது. அடி நான் கொஞ்ச நேரத்துல பயந்தே போயிட்டேன். இத்தியக்காரத்தனமா ஏன்டா நீ இப்படி சொன்ன? இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அதை அக்செப்ட் பண்ணிக்கிறான். இப்போ இவங்க 3 பேருமே ஒரு பார்ட்டியை ஜாயின் பண்ண மாதிரி இப்போ நம்ம ஹீரோ இவங்க 2 பேர் கூட பார்ட்னர்ஷிப்பை போட்டனால இவனோட ஃபைட்டிங் பவர் அது இன்னமும் அதிகமாகுது. முக்கியமா பிரேக்கர்ஸ் டெட்ஸ் இந்த மாதிரி மாஸ்டருங்க மேல அட்டாக் பண்ணும்போது 30% அதிகமாகுது. ஹீரோ கிட்ட இருக்கிற எல்லா பவரும் அங்க ஏறிச்சு. நம்ம ஹீரோக்குன்னு ஒரு பிளெஸிங்கும் கிடைக்குது ஏஞ்சல் வழியா. அங்க இன்னொரு ஒரு ஸ்கில்லும் இருக்கு. நம்ம ஹீரோ எவ்வளவுக்கு எவ்வளவு அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்றானோ அதுக்கேத்த மாதிரி அவனோட பவரும் அங்க அதிகரிக்குமா. ஆப்வியஸா நம்ம ஹீரோ ரென்னு கூடயும் நம்ம ரீட்டா கூடயும் நல்லா பழகினாலே போதும் சால்ட்டா அவனால அவனோட பவரை ஏத்திக்க முடியும். அப்பனா இது ஒரு பார்ட்டி மாதிரியா? என்னால அவங்களோட ஸ்டாட்ஸையும் பார்க்க முடியுது. முக்கியமா அண்டெட்ஸ் அந்த ரீப்பர் மாதிரி இருக்கிற அந்த பிரேக்கர் அது எதிர்த்தும் என்னால இப்போ சண்டை போட முடியும். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரீட்டா ரென்னு என்ன மன்னிச்சிருங்க. நான் இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி பிராங்க பண்ணிருக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். அப்படி உங்களுக்கு கஷ்டமா இருந்தா என்ன மன்னிச்சிருங்க. அங்க ரீட்டாக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அங்க ரென்னும் சொல்றான் உனக்கு ரொம்ப உதவியா இருக்குல்ல அதனாலே எனக்கு ரொம்ப சந்தோஷமா ஃபீல் ஆகுது. அந்த இடத்துல ட்ரைனிங் பண்ணியும் நம்ம ஹீரோவால அங்க பவரை ஏத்திக்க முடியும். ஆப்வியஸா நம்ம ரீட்டா கிட்ட ட்ரெயின் பண்ணி அவனால பவரை ஏத்த முடியும். இதுக்கு நம்ம ரீட்டா ரொம்ப ஆர்வமா இருக்கா. அங்க 2 பேருமே இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ கூட நல்லா ஒர்க் பண்றேன்னு சொல்ல இடத்துல நம்ம ஹீரோ ஓகேன்னு சொல்றான். இதுக்கப்புறம் வேற ஏதாச்சும் பண்ணுவான்னு பார்த்தா அந்த ஸ்பியரை இன்னமும் ஸ்ட்ராங் ஆக்குற வேலையை அவன் பண்றான். ஆல்ரெடி ட்ரோலோட பிளட் எல்லாம் அவனுக்கு கிடைச்சிருக்கும்ல. அதை வச்சு அந்த ஸ்பியரை இன்னமும் அவன் ஸ்ட்ராங் ஆக்க ட்ரை பண்றான். சீல அது பயங்கர ஸ்ட்ராங்கா அமையுது. அட்டாக்கிங் பவர்ல இருந்து அதோட டிஃபென்ஸ்
எல்லாமே பல மடங்கு ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. திடீர்னு இந்த இடத்துல ஒரு பயங்கரமான ரெட் கலர் ஆரா அது வந்து பரவ ஆரம்பிக்குது. அதுலயும் இது ஒரு ரீப்பரோட சைத்துல அது இப்போ ஒரு ஸ்பியரமானனால இதால இப்போ டிராகன் எல்லாத்தையுமே கிழிக்க முடியும். இதை கேட்டு நம்ம ஹீரோ ரொம்ப ஆச்சரியமா வரான். என்னது டிராகன்ஸை கிழிக்க முடியுமா? இப்பதான் உண்மையான விஷயமே அங்க தெரிய வருது. இந்த ஸ்பியரோட ஓனர் இதுக்கு முன்னாடி ஒரு எல்ஃபா இருந்திருக்கும். எங்களோட உலகம் டிராகன்களால அழிஞ்சு போயிருக்கும். அதனால டிராகனை எப்படியாச்சும் முடிக்கணும், அதுதான் அந்த பொண்ணோட கடைசி ஆசையாவும் இருந்திருக்கும். அதனால தான் இந்த வெப்பன்ல அதுக்கான பவரும் ஆட் ஆயிருக்கு. ஆனா ஏதோ ஒண்ணு உன்னால 3rd கிளாஸ் மாஸ்டரை இதை வச்சு அசால்ட்டா கொல்ல முடியும், முக்கியமா டிராகன்னு சொல்லும் போது நம்ம ஹீரோ ரொம்ப ஷாக் ஆகுறான். நெக்ஸ்ட் சீசனுக்கான ஒரு ஃபோர் ஷேடோவிங் தான். இதுக்கப்புறம் வர சீசன்ல ரென்னு, ரீட்டா, இல்ஹான் நம்ம ஹீரோ உங்க 3 பேருமே டிராகன் கூட எல்லாம் சண்டை போட போறாங்க. அவங்க 2 பேருக்கும் என்ன பண்ணும் தெரியல. ரீட்டா முழிக்கிறான் இவங்க என்ன பண்றாங்கன்னு. ஆமா, எதுக்காக நீங்க தேவையில்லாம அதை பத்தி எல்லாம் யோசிக்கிறீங்க? அதான் நம்ம எல்லாருமே ஒன்னா இருக்கும்ல, அதனால எதுவா இருந்தாலும் நம்மளால அசால்ட்டா தூக்கி போட்டு பந்தாட முடியும் அப்படின்னு இவங்க சொல்றாங்க. இங்கே இந்த ஒட்டுமொத்த சீசன் 1 முடியுது. சீசன் 2 இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. சீசன் 2 இருக்கும்னு நான் எதிர்பார்த்து கடந்த 1.5 வருஷமா நான் வெயிட் பண்ணி பார்த்த வரைக்கும் இதுக்கு சீசன் 2 வரல. சோ இதுக்கப்புறமும் இதுக்கு சீசன் 2 வருமான்னு கேட்டா கிடையாது. எண்டிங்க நான் வேற மாதிரி யோசிச்சு வச்சிருந்தேன். நம்ம ஹீரோ காடி எதிர்த்து சண்டை போடுவோம் அப்படின்லாம் யோசிச்சேன். அப்படி முடியாம இது ரொம்ப ஹாப்பியா தான் முடிஞ்சிருக்கு. இந்த மான்வா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் போட்டுருங்க. நீங்க நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் அழுத்தி வச்சுக்கோங்க. ஏன்னா அப்பதான் இதுக்கப்புறம் வர ஒரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். நான் உங்களை அடுத்த சீசன்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.